அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? मैं बहुत अच्छा है बेटा. என்ன மாதிரி எங்கள் அம்மா கண்ணாடி போட்டிருக்காங்க பாருங்க, பிளாக் கலர் அதே தான். ஆனால் எங்கள் அம்மா 400க்கு வாங்கினாங்க, நான் 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். நான் காசு கொடுத்தே வாங்கலைங்க, எனக்கு ஃப்ரீ கண்ணாடியோ போய் பேசுகிறேன். நீங்கள் 400 ரூபாய் கொடுத்தாதீங்க. அவன் சும்மா சொன்னீங்களா? சும்மா நான் எல்லாம் கேமரா ஆன் பண்ணாதான் உண்மைகள் வருது. நான் தான் சொன்னேன்ல 50 ரூபா கொடுத்துருக்கேம்மா கண்ணாடிக்கு. 400 சொன்னீங்க. ஃப்ரீ கண்ணாடின்னு சொன்னேன்ல, இதோட மதிப்பு 400ன்னு அந்த அட்டையில் போட்டுக்கிறான். அகர்வால் தான் இந்த வந்திருக்காங்க போல. நல்லா பண்ணியிருக்காங்க குளோரியா. சரி ஓகே. வேறம்மா வேற என்ன சாப்பாடு செஞ்சீங்க? எப்படி போகுது? என்ன மிஸ் பண்ணீங்களா? நான் அன்னைக்கு புளி சாதம் செஞ்சேன். ம். அப்புறமா இனிமேதான் சாயங்காலமா குழம்பு செஞ்சேன். நேற்று உள்ள காரக்குழம்புலாம் இருந்தது. நாங்கள் வந்து 20 நாள் ஆகுது தெரியும்ல. அப்பா பிறந்த நாளுக்கு வந்தேன். அதோட இந்த அம்மா எனக்கே உடம்புக்கு முடியல, இந்த அம்மா பார்க்கவே வரல, இப்பதான் வந்திருக்காங்க. எனக்கு கூட உடம்பு சரியில்லை, எல்லாருக்கும் தெரியும். நியூ கிரியேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுமா உனக்கு? நானே வீடியோ போடுறதில்ல. அம்மாவுக்கு நான் வீடியோ போடுறேன்னா அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாது, ஏன்னா யூடியூப் பார்க்க மாட்டாங்களே, அவங்களுக்கே தெரியல. நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட். எனக்கே ஒரு ஒழுங்கான ஃபோன் இல்லை, ஒரு ஓட்டை ஃபோன். அதான் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஓட்டை ஃபோன் வந்துருக்கான். மொபைல் இங்கே டிவிலேயே வைஃபை கனெக்ஷன் வச்சிருக்கான் தம்பி. அது நல்லா ஃபோனை வாங்கி கொடுத்தேன். நான் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அப்பா வச்சிருக்காருல. சரி ஓகே. அப்பா பிறந்த நாளுக்கு எல்லாருமே விஷ் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் டைம் சொல்லுங்கம்மா. அப்பா பிறந்த நாளைக்கு அங்கே போனோம் வந்து. ஆமாம், அதுக்கு அப்பாவுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க, நன்றி சொல்லிடுங்க. தேங்க்ஸ்மா எல்லாத்துக்கும் விஷ் பண்ணதுக்கு. அவர் பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப வெரி வெரி தேங்க்யூ. சாம் வந்து முடி வெட்டிட்டாரு, காட்டுக்காங்க அவங்க திருமுகத்தை. எல்லாரும் கமெண்ட் பண்ணீங்க, சாம் நீங்க நல்லாவே இல்லை, உங்களை அழகுபடுத்திட்டு. ஆமாம், முடி வளர்ந்துச்சு இல்லாமா. நானும் சாம் மேட்சிங். நானும் என்னோட கணவர் மேட்சிங் ஆங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார், ஆனால் மேட்சே தெரில. அப்பா அவங்க பிறந்த நாளைக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அப்பாவுக்கு வாழ்த்துக்கள்ன்ட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நன்றி. எங்க அப்பா இந்த வாட்டி எலெக்ஷன்ல உங்களுக்கு நீங்க அவர் எலெக்ஷன்ல நிக்க போறாரு, எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க மக்களே. அங்க வேற ஏதாவது சொல்றீங்களா? அப்புறம் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. நான் எப்பவும் உங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரியே அமைதா. என்ன பண்ற இங்க? இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். சரி, தாக்குதல் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? சார், அது பெரிய அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறோம். பேக்கப்புக்கு என்ன இருக்கு? அரசு நெய் காவல் படை, எல்லை காவல் படை, டோரா மலோஜை, அப்புறம் அதோட நிரந்தரம் இல்லாத 100 வயசு ஆளும் இருக்கு. எப்படி இருக்க பாக்க? எல்லாருக்கும் வணக்கங்க. நான் க்ளோரிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனேன், தயவுசெய்து இது வீட்டை க்ளீன் பண்ணி வைமான்னு. இன்றைக்கும் அதே தான் சொல்லிட்டு போகிறேன், தயவுசெய்து வீட்டை க்ளீன் பண்ணி வைக்கணும்னு. தயவுசெய்து க்ளீன் பண்ணி வைமா. மனசு தெரியல, மனசு சரியில்லையா? பண்ணுறேன். பண்ணா என்ன தருவீங்க? 200 ரூபாய் தரணும். ஓகேவா? டீல். ஏமா உன் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஏமா 200 ரூபாய்? அதெல்லாம் தெரியாது. 200 ரூபாய் தருவீங்களா தரமாட்டீங்களா? 200 rupees சேலஞ்ச், ஆல் ரூம் கிளீனிங். ஓகேம்மா. ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்கள் நைட்டு 2 மணிக்கு வாங்க. வரேன். So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. Flying, get on board.
hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Flying, get on board. We're smiling on top of the world. Dangerous times, don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world, but keep the sky on your mind. Flying, get on board. We're smiling on top of the world. Flying, get on board. We're smiling on top of the world. எப்போது இந்த சேனலை விட்டு வெளியே போவேன் என்று தெரியவில்லை. என்னோட சேனல் செத்து போய் கிடக்கிறது, இறந்து புதைத்த சேனலாக மாறிவிட்டது. செம்மையா இருக்கு. சான் சொல்லிட்டு இருந்தீங்க, இருட்டாக தான் தெரியுறீங்க நீங்கள், வெளிச்சம் இல்லை. கீரை குழம்பு சாப்பிட்டேங்களா? ஆ கீரை குழம்பு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு. நைட்டு கூட கிடையாது, நைட்டு கீரை தான். கீரை இருக்குது. இந்த பூண்டு குழம்பு எதுக்குன்னா நாளைக்கு ஒரு செம்ம பிளான் வச்சுருக்கோம். அதாவது என்ன பிளான்னா, சாப்பாடு நாளைக்கு செய்யக்கூடாது, வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் செஞ்சு வச்சுட்டு குழம்புலாம் செய்யக்கூடாது. சாப்பிட்டு தண்டுக்கீரை தண்டிக்கு பொரியல் செய்வோம்ல. ஐயோ, அப்போ கிச்சனுக்கு போகணும், வேலை இருக்குது. அப்போ அது கேன்சல். செய்வோம், ரொம்ப பிரமாதமாக செய்யப்பட்டது. அவ்வளோ பெரிய யார் அது? இந்த மேலே பார்த்தீங்கன்னா காக்கா க்ளோரிக்கும் ஒரு சண்டை ஆயிடுச்சு. அதுலேருந்து அந்த காக்கா வந்து க்ளோரியை தேடிட்டே இருக்குது, வருது உட்காருது, சுற்றி சுற்றி வந்து நிற்குது. ஒரு நாளைக்கு தலையில் ஏறி கூடு கட்டி விளையாட போகுது. நிறைய மீன் நான்வெஜ் எல்லாம் இதை போட்டு வச்சுருப்பாங்க, இங்கே போட்டு வச்சுருக்கு, மேலெல்லாம் இருந்துச்சு, அதை பெருக்கி தள்ளிட்டேன். நிறைய நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது, சாப்பிட்டது வந்து இங்கே போடுது. முழுசாக இருந்து பார்த்தா நம்மளுக்கு யூஸ் அப்படியே எலியா காலத்து காக்கான்னு நினைப்போது. எலியானா யார் சொல்லுங்க, வந்து ஆகாரத்தை கொடுக்குறாரு. சொல்லுங்க இந்த எலியா கதையை அப்படியே ஷார்ட்டாக சொல்லுங்க, நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. எதுங்க சொல்லுங்க, நான் வர தெரியாமல் இப்போ சொல்லி விட்டுட்டேன். எலியா காலத்து காக்கான்னு நினைப்பு தெரிஞ்சவங்கலாம் வந்து கமெண்ட் பண்ணிங்க, அவ்வளோதான். எலியான்னு ஒருத்தர் இருந்தாருங்க பைபிளில். அவர் என்ன பண்ணார், யாரோ ஒரு ராஜாக்கா ராணிக்கே இருக்கும், அவங்களுக்கு வந்து பயந்து ஒரு இடத்துல ஒழிச்சிட்டு இருந்தார், ஒரு ஆத்தங்கரையில் ஒழிச்சிட்டு இருந்தார். அந்த டைமில் பசியாக இருக்கும்போது காக்கா வந்து அவருக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துச்சான். வழக்கமாக காக்கா வந்து சாப்பாடு திடீர்னு போவோம், இந்த வாட்டி சாப்பாடு எடுத்து கொடுத்துச்சான். அது மாதிரி நம்மளுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் கறி அதெல்லாம் எடுத்து வந்து இங்கே போடுது காக்கா, வேலை வாங்குது. ஆமாம், அது வந்து தேவையில்லாத குப்பையில் எடுத்து வந்து போடுது. முழுசாக எடுத்துகிட்டு வர மாட்டேது, எல்லாம் சாப்பிட்டு எலும்பு மண்டை ஓடு எலும்பு கூடு மீன் சாப்பிட்டு முள் அதெல்லாம் தூக்கிட்டு வந்து போடுது. அதெல்லாம் உயிரோட போட்டால் அவளுக்கு யூஸ் ஆகும். வரட்ட இருங்க இந்த வேட்டி, அதெல்லாம் திட்டி அனுப்புகிறேன் காக்கா. செம்மையாக இருக்குது, சைடு ஃபுல்லாக காராய். ஈவினிங் ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்கும் பொழுது நாங்கள் வந்து உட்காந்து இந்த டைமில். சாம் போட்டிருக்கிறது வந்து அமெரிக்கா டிஷர்ட்டு. யூஎஸ். ஆனால் நம்ம இங்கே இருக்கிற டிஷர்ட்டுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னார். ஆனால் அது போட்டோடனே குளுன்னு இருக்குன்னு சொன்னார். இது வந்து இப்போது பியூர் காட்டன். நீங்கள் அடிக்கிற வெயில்னே இது சொட்டர் மாதிரின்னு நினச்சிருப்பீங்க, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது இந்த இடத்துக்கு. அப்படியே காற்று உள்ளே போயிட்டு வெளியே வருது, அந்தளவுக்கு பியூர் காட்டன். பண்ணவங்க இதை நான் காசு கொடுத்து வாங்கினுவாங்க,
இங்கே தாங்க ஒரு இடத்துல வந்து 2000 ரூபா கொடுத்து வாங்கினேன் 100 ரூபா கொடுத்து வாங்கினேன்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்க போய் சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் நாங்கள் உண்மையாக சொல்கிறோம், இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு இது வந்து அவங்க கொடுத்துருப்பாங்களோ இல்லை இவங்க கொடுத்துருப்பாங்களோ இல்லை இவங்க என்ன அப்படி சொன்னா பரவாயில்லம்மா, உங்களுக்கு கிஃப்ட் வருது செலவுங்கள நீங்க கொடுக்கணும், வாங்க கூடாது. இருவா நான் பேசுறேன்ல, நான் பேசுறேன் உன் ஆதங்கத்தில் நான் பேசுறேன் சரியா? நீங்க வந்து நீ கிஃப்ட் கொடுக்கணும், கிஃப்ட் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா எப்படி சொல்றது, எப்போ பார்த்தாலும் நாங்களும் நிறைய இடத்துக்குள்ள கிஃப்ட் கொடுக்குறோம், அதெல்லாம் கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுக்கும் கொடுங்கல் அப்போது கொடுக்கப்படுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நான் கொடுக்குறோம், அதெல்லாம் நான் காட்டணும்னு அவசியம் கிடையாது, காட்ட விருப்பமும் கிடையாது. அதுதான் உண்மை, இது நேச்சுரல். எப்படி சொல்கிறது, உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய குணம் இதுன்னு நினைக்கிறேன். கொடுக்குறத காட்டக்கூடாது, வாங்குறத கண்டிப்பாக காட்டணும். நான் அதுதான் எப்பவுமே விரும்புவேன். ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு நான் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள விட நாங்கள் எவ்வளோ மேலு. பேருமா, அதாவது பெரிய வெங்காயமா இருக்குல்ல, இதெல்லாம் சாதாரணமா சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க. நல்லா பெருசா இருந்தா எங்க ஊர்ல வந்து பெரிய பல்லாரி தான் சொல்லுவாங்க. பெரிய பல்லாரி. ஆமா, உங்களுக்கு நான் திருநெல்வேலி மொழி வந்து சொல்லி தரப்போறேன். நாங்க என்ன சொல்லுவோம், பெரிய வெங்காயம் சொல்லுவீங்க. ஆனா அங்க என்ன தெரியாதுப்பா, எங்க பல்லாரி தான் சொல்லுவாங்க. பெரிய பல்லாரி, பெரிய பல்லாரி. ஏதாவது கதை அடிச்சு விடுறியா, இதை உண்மையாவா? இல்ல உண்மைதான், எங்க ஊர்ல பேசுறத சொல்றேன் நான். இல்லை உண்மையாக இருந்தால் சொல்லலாமா, தப்பு இல்லை. ஏதாவது வாயில் வந்து அடிச்சு விட்டு வச்சிருக்கா, உன்னை கிண்டல் பார்த்து வெளியில் ஆள் தேவையில்லை, நான் ஒருத்தனே போதும், நான் வச்சுக்கோ. ஏன்னா இல்லைப்பா, நான் சொல்வதெல்லாம் உண்மை. எங்கள் அம்மா பெரிய பல்லாரி வாங்கிட்டு வாங்க தான் எங்கள் அப்பா இன்னும் வர சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் சொல்லுவேன், ஏன்னா சாம்க்கு வந்து நான் சொன்னால் தெரியாதுல்ல, பல்லாரி சொல்லுவோம். அப்படியே மாற்றி மாற்றி இருக்கும். என்னவோ கோணி சொல்றத வந்து சாக்குன்னு சொல்லுவோம். சாக்கு பை தான் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதை நாங்கள் சாக்கு தான் சொல்லுவோம். கோணி கூட சொல்லுவேன். ஆனா கோணிட்டு நம்ம படிக்கிற இதுல கிடையாதுல்ல. எதுல கிடையாது கோணி? நான் இப்பதான் ஸ்கூல்ல சாக்கு பை தானே சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல ஸ்கூல்ல வந்து இதுதான் சொல்லி தருவாங்களே, அதான் அது சாக்குக்குள்ள போட்டு குச்சி போவாங்களா, அது கூட சாக்கு பை விளையாட்டு தான் சொல்லுவாங்க. கோணிங்கிறது சும்மா லோக்கலா பேசும்போது சொல்லுவாங்க. பல்போ சொல்றத நாங்க குச்சி சொல்லுவோம். பல்போனா இங்கிலீஷோ? இங்கிலீஷா? அது இங்கிலீஷ் வந்து பல்பும் இல்ல, பல்ப். அது பத்தியா, இது வேற. அது வந்து எல்இடி பல்ப். பல்பத்துக்கு வந்து இது அதான் ஸ்டிக் சாக்கா நம்ம சொல்லுவாங்க நினைக்கிறேன், தெரியல, டக்குன்னு வரல. ஓகே, பாருங்க நம்மளே எவ்வளவு விஷயங்கள் தெரியாம கிடக்கும் பத்தியா. அப்புறமா சீனி சொல்லுவோம், அது எல்லாருக்குமே தெரியும். சர்க்கரை நாங்கள் சொல்லுவோம், சர்க்கரை சொல்லுவோம், இல்லைன்னா சர்க்கரைன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து உண்மையானது சர்க்கரை தான் தமிழ். சீனிங்கிறது நம்ம நார்த் இந்தியன்லாம் சீனி தான் நினைக்கிறேன். அப்புறமா வெல்லம், அங்கேயும் வெல்லம் தான் சொல்றாங்க. இங்க பனை வெல்லம் சொல்றீங்க, நம்ம அதை கருப்பட்டியும் சொல்லுவோம், அவ்வளவுதான். பனை வெல்லம்னா கருப்பட்டியா? ஆமா, கருப்பட்டி பனை வெல்லம் தானா? நார்மல் வெல்லம்னா வெல்லம் தான். அச்சு வெல்லம்னா? அச்சு வெல்லம், சக்கரை வெல்லம் கட்டமா வருமே, அதுவும் அச்சு வெல்லமா? அச்சு மாதிரி இதனால அச்சு வெல்லமா? அச்சு வெல்லம், சக்கரை கட்டி அப்படி ரெண்டு பேர் சொல்லிட்டு கிடப்பாங்க. சீனி வெல்லம் அப்படி என்னென்னமோ சொல்லுவாங்கப்பா. இந்த பாசையே எனக்கு வேற தமிழ் பேச தெரியல. ஓகே, பூண்டு குழம்புக்கு வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வந்து காட்ட மாட்டோம் தான் நினைக்கிறேன், ஏன்னா பூண்டு குழம்பு எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப பழைய டிஷ்ஷுங்க. நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணினாலே பூண்டு குழம்பு தான் வந்து நிற்கும். காரக்குழம்பு, பூண்டு குழம்பு அப்படின்னு சொல்லி நிறைய டிஷ் இருக்குது. அதனால் சும்மா நாங்கள் வீட்டில் செய்கிற சிம்பிளான ரெசிபி தானே, அதனால் அந்தளவுக்கு நாங்கள் ரெசிபியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல. என்னென்ன நாங்கள் அப்போ என்ன தான்ப்பா நீங்கள் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டா எங்களை நாங்கள் காட்டுவோம், அவ்வளோதான். நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம். நாங்கள் வந்து என்னென்ன அமக்கலம் பண்ணுறப்பெல்லாம் காட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்லுவோம், இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம். இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பாஷை எப்படிலாம் வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது என்னென்னா சென்னையிலையும் திருநெல்வேலியிலையும் என்னென்ன பாஷை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். படிக்க அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துங்க சரிங்களா. இவங்க இருந்தாங்கல்ல மோசமானவங்க, டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ்.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஷையிலேருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் நம்மளுக்கு. ஆமாம், பட்ட பேர் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து நல்லதை மட்டும் எடுத்துப்போம். ஓகேங்களா? நல்லதை செய்வோம், நல்லா இருக்கும். அவ்வளோ பாரு. இப்போ எவ்வளோ பூண்டு உரிச்சு வச்சிருக்கு. நம்ம இவ்வளோத்தையும் போட்டு போகிறாங்களா? பூண்டு, வெங்காயம். ஓகே, இன்னைக்கு ஒரு க்ளோரியா இன்னைக்கு பூண்டு குழம்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு பூண்டு ஒரு காசு செஞ்சிடும் பொழுது. பயிரா இது இல்லையா? என்ன பயிர் இது? காணும் பயிரா? ஆமாம், நான் எப்பவுமே அரை வேக்காட்டில் கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சிருவேன். அவிக்கும் போதே கொஞ்சம் சுட அதுக்கப்புறமா தான் வடிப்பேன். ஏன்னா அந்த வீட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டு என்ன நினச்சிக்கோங்களே, கரண்ட் பில் மிச்சம் பிடிக்கிற அப்படி இப்படின்னு எது வேணா சேர்த்து. கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்தீங்களாங்க? பறிச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் மரத்தில் காய்ச்சி. ஆமாம், பெரிய மரம் அது. அது சின்னது செடி. அது செத்து பிடிக்கும் செடிங்க. அது நாங்கள் நல்லா இருந்தால் அது நல்லா இருக்கும். நாங்கள் நல்லா வேணா அது நல்லா பாத்திரத்தை போய் பாருங்க. ஆமாம், வேணா நாங்கள் வேணா சொல்கிறோம், அப்படியே பேசிட்டே செய்யலாம். ஏங்க அவங்க பூண்டு குழம்பு செய்யணுமா? என்னம்மா? எதுமா? தெரியலம்மா. குழம்பு செஞ்சுட்டு மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சதில் வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். இதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சிடும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். க்ளோரி பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கு. அதனால் க்ளோரியை காட்டல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப